காஞ்சிபுரம் மாவட்ட மீனவ கிராம கூட்டமைப்பு சங்கம் சார்பாக 150க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மானியமாக வழங்கப்படும் டீசலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக வெளியான செய்தியால் மீனவர்கள் மன உளைச்சல் அடைந்துள்ளதாகவும் இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். வேதாரண்யம் நீதிமன்ற நீதிபதி லதா தாக்கப்பட்டதை கண்டித்து தேனி மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியகுளம் சார்பு நீதிமன்றம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பெரம்பலூர் அருகே உள்ள குன்னத்தில் 68 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அமைச்சர் வைத்திலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மணமக்களுக்கு சீர்வரிசை பொருட்களும் கறவை மாடுகளும் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் பணியாற்றி வந்த 3 ஒப்பந்த தொழிலாளர்கள் நீக்கப்பட்டதை கண்டித்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் இயங்கி வரும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக நிர்வாகத்தில் நடைபெறும் முறைகேட்டை கண்டித்து பாஜகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின் வாரியத்தின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூர் மாவட்ட பாமகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும், தமிழகத்தின் நீர் ஆதாரங்களை பாதுகாத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டது. கோவை துடியலூரை அடுத்த உருமாண்டம்பாளையம் பகுதியில் ஒரே நாளில் 2 மளிகை கடைகள் மற்றும் ஒரு துணிக்கடையில் கொள்ளைச் சம்பவம் நடைபெற்றுள்ளது. கடைகளின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் உள்ளே இருந்த பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இந்த பகுதிகளில் இதுபோன்ற சம்பவம் அடிக்கடி நடைபெறுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நெல்லை மாவட்டம் தென்காசி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. 2 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த குப்பை கிடங்கில் தீ மளமளவென பரவியதால் அந்த பகுதி முழுக்கவே புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள்.